சாப்பாடு போடுறது ஜீவாரண்யம் இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் ஜீவாரண்யம் இல்லை. ஏன்னா யாருக்கு சாப்பாடு போடுறோம், எதுக்காக சாப்பாடு போடுறோம் அப்படிங்கிற சில கேள்விகள்லாம் வந்து நாம் எழுப்பி அதுக்கு பதில் சரியாக இருந்தால் தான். இப்போ வள்ளலாரே என்ன சொல்கிறாருன்னா, உண்மையில் பசியோடு இருப்பவர்களுக்கு அந்த பசி தீர்ப்பதற்காக போடப்படுவது ஜீவாரண்யம்ங்கிறார். இப்போ நீங்கள் போடுற சாப்பாடெல்லாம் இந்த இலக்கணத்துக்குள்ளே வந்தால் ஜீவாரண்யம். அப்படி செய்கிறப்ப நீங்கள் ஐயோ அவன் பசியோடு இருக்கிறானேன்னு அந்த எண்ணம் தவிர வேற எண்ணம் உங்களுக்கு வரக்கூடாது. அப்போ அந்த தயவோடு வந்து அந்த உணவை வந்து நீங்கள் அவர்கிட்ட பகிர்ந்துக்கணும். என்ன, நாம் சாப்பிட்ற மாதிரி அவரும் சாப்பிடணும், பசியோடு இருக்கிறாருன்னு சொல்லிவிட்டு அவரோட பகிர்ந்துக்கணும். அவர் சாப்பிட்றத பார்த்து அந்த மகிழ்ச்சியை பார்த்து உங்களுக்கு மகிழ்ச்சி வரணும். ஐயோ நம்ம சாப்பாட்டில் பாதி சாப்பாடு போச்சு, இந்த நேரத்தில் வந்து நின்னானே அப்படின்னு வரக்கூடாது. அப்படி பார்த்துட்டு அவன்கிட்ட வந்து கோவப்படாமல் பரிவோடு அந்த சாப்பாடை கொடுத்து நல்ல விளப்பா அன்னை வந்த உனக்கு வயிறு நிறைஞ்சது, சாமிக்கு நன்றி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகிழ்ச்சியோடு இருந்தால் அது ஜீவாரண்யம். புரியுதா உங்களுக்கு? இந்த ஜீவகாருண்யமும் எப்படி இருக்கணும்னா, நீங்கள் குடும்ப செலவை சிக்கனம் பண்ணி பண்ணணும். அதுக்காக மேஜைக்கடியில் பணம் வாங்கி பண்ணக்கூடாது. அப்புறம் நான் பரிமாறுற மாதிரி படம் எடுத்து பத்திரிகையில் போட்டு பண்ணக்கூடாது, வாங்கக்கூடாது. 1,00,000 பேருக்கு அன்னதானம்னு விளம்பரப்படுத்திட்டு பண்ணக்கூடாது. இதெல்லாம் ஜீவாரண்யம் இல்லை. அடுத்த வேளை சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லைன்னு பசியோடு இருக்கிறவங்களுக்கு பண்ணுறது ஜீவாரண்யம். அதுதான் அவர் ஜீவாரண்ய ஒழுக்கத்தில் சொல்கிறார். அதுவும் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து உள்ளார உணர்ந்து அந்த பரிவோட அன்போடு செய்யணும். நான் நிறைய பேருக்கு அன்னதானம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் தொண்டர்களை எல்லாம் ஏற்பாடு பண்ணி அவங்கவுங்க வந்த சோர்வில் கோபத்தில் அங்கே உட்காராத இங்கே உட்காராத இது என்ன சாப்பிட்ற அப்படி இப்படின்னு அந்த வேகம் வந்துருச்சுன்னா ஜீவாரண்யம் இல்லை, அங்கேயே போச்சு. அப்புறம் அதெல்லாம் விளம்பரத்துக்கு ஆயிரும். அதனால் நான் 50 வருஷமாக சாப்பாடு போடுறேன்னு சொல்லிகிட்டு இருக்கலாம், சாப்பாடு போடலை, நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்க, அவ்வளோதான். அதனால் வள்ளலார் சொல்கிற ஒழுக்கம் ஜீவாரண்ய ஒழுக்கம் என்ன, உண்மையில் அதை எங்கே சொல்லியிருக்காருன்னு நீங்கள் கேள்வி கேட்பீங்கள்ல, அதனால் நான் பதில் சொல்லிடுறேன். எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டேன்னா அடுத்தாப்புல உங்களுக்கு புரிகிறது கொஞ்சம் லேசாக இருக்கும். அந்த கடைசி பற்றி எடுங்க, முதல் பகுதியினுடைய கடைசி பக்கம் 131 எடுங்க. கீழே இருந்து மேலே இருந்து 2வது பத்தி படிங்க. உள்ளபடி பசியால் வருந்துகின்ற ஜீவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க நினைத்தபோது இருங்க உள்ளபடி பசியால் வருந்துகின்ற ஜீவர்கள் யாரு? உள்ளபடி பசியால் வருந்துகின்ற ஜீவர் யாரு? நமக்கும் கீழே பசியோட இருக்கிறவங்க யாருன்னு நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க எனக்கு. அடுத்த வேளை சாப்பாடு இல்லை, சாப்பாட்டுக்கு கையில பொருள் இல்லை, வறியவனாக இருக்கணும், ஏழையாக இருக்கணும், ஆதரவு இல்லை, கைவிடப்பட்டவர்கள், அந்த அரிசியோ பருப்போ வாங்கி கூட இலவச அரிசி கூட வாங்க முடியாதவங்க, அதுவும் குடும்ப அட்டையில்லைன்னா யார் கொடுக்குறா? அதனால் சரி அரிசி மட்டும் வந்தால் போதுமா, அதுக்கு மேலே பலசரக்கு வேணும்ல. அதனால் அதுக்கும் வழி இல்லாமல் அப்படி வந்து நிற்கிறோம். அப்படி நிற்கிறவங்க தான் உண்மையில் நீங்கள் ஜீவாரணம். அவனுக்கு நீங்கள் உங்கள் சாப்பாட்டை பகிர்ந்துக்கிடுவீங்களா?